ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் இன்றைக்கி ஹரிணி 4வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல அவங்களோட வெயிட் செக் பண்ணி பார்க்கும்பொழுது 65 கிலோ 400 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நாங்கள் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஹரிணிக்கு இந்த வெயிட் லாஸில் பார்த்திங்கன்னா மார்னிங் எடுக்கக்கூடிய அந்த ஹெல்த்தி ட்ரிங்க் அப்படின்றது ஒவ்வொரு நாள் நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். இது உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அப்படியே என்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு ஒரே மாதிரி நீங்கள் ட்ரிங்க் கூட குடிக்கலாம். இன்றைக்கி ஹரிணி எடுத்துக்கக்கூடிய அந்த ஹெல்த்தியான அந்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்குப்பூ டீ தான் அவங்க எடுத்துக்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே கொடியில் சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ இருக்குது, ஊதா கலர். இந்த பூவை தான் பார்த்திங்கன்னா நல்லா சூடான தண்ணியில் நல்லா பூவை அலசிட்டு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சும்மா ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே அந்த தண்ணியில், சூடான தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த பூவை எடுத்துட்டு நீங்கள் மார்னிங் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிக்கலாம். செம்பருத்தி பூவாகட்டும், சங்குப்பூவாகட்டும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக சங்குப்பூ முடி நல்லா கருமையாக வளரும், உடம்புக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூவில் இருக்க அந்த கலர் தண்ணியில் ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. இதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நல்லா வெதன்னு இருக்கும்பொழுது மார்னிங் ட்ரிங்க்காக இதை தான் குடிக்கணும். அவங்க முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பால் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் டீ காஃபி குடிக்கலன்னா முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி டெய்லி ஒரு டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சுகர் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய செம்பருத்தி பூவாகட்டும், சங்குப்பூவாகட்டும் அதோட கலர் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் நல்லா வார்ம் வாட்டரில் அது குடிச்சிங்க அப்படின்னா நல்லது. மார்னிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா 2 ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஆரஞ்சும் ஒரு 30 கவுண்ட் இருக்க மாதிரி திராட்சையும் எடுத்துக்கிட்டாங்க. மதியானம் பார்த்திங்கன்னா ராகி தோசை. நிறைய பேர் ராகி தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். நீங்கள் உளுந்து நல்லா அரைச்சி ராகி மாவு அதில் கலந்து ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டீங்க அப்படின்னா நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் சட்னிலாம் வச்சுக்காமல் கூட ஏதாவது பொரியல் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி ராகி தோசைக்கு காலிஃப்ளவர் பொரியல் தான் நான் ஹரிணி கொடுத்துருக்கேன். பொரியல் நிறைய வச்சு கொடுத்துருக்கேன். இதுதான் அவங்க மதியானம் எடுத்துக்கக்கூடிய லஞ்சு. ஈவினிங் பசிச்சா மட்டும் அவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா தேன் கலந்த தண்ணீர் குடித்து படுக்க போகிறாங்க. இன்றைக்கி அவங்களோட ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு 10 டைம்ஸ் தோப்பு காரணம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு 3 எக்ஸசைஸ் அவங்களுக்கு கூட கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தோப்பு காரணம் போடுற மாதிரியே பின்னாடி செவுத்து எப்படி வலது பக்கம் ஒரு முறை, இடது பக்கம் ஒரு முறை, அது மாதிரி நம்ம தொடும்பொழுது நமக்கு தொடையில் இருக்க சதை, வயிற்று சதை, கையில் இருக்கக்கூடிய சதைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்க பசங்க இது மாதிரி வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க வேலை செய்கிறது அப்படின்றது 100க்கு 99% கிடையாது. அப்போ இது மாதிரி ஒர்க் அவுட் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இப்போ பண்ணுறாங்க பாருங்கள். வலது பக்கம் கையும் காலும் பின்பக்கமாக நகர்த்தி திருப்பி மின்பக்கமாக கொண்டு வரணும். இது ஒரு 20 டைம்ஸ் அவங்க பண்ணணும். அதாவது உடம்புல எந்த பார்ட்டுமே நம்ம வேலை செய்யாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கங்கே நமக்கு சதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட சாப்பிடக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்லாம் எங்கே போய் நிற்கும் சொல்லுங்கள்? உடம்புல அங்கங்கே தான் போய் தங்கும். அப்போ இது மாதிரி நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வெயிட் லாஸ் பிளானில் அவங்களோட வெயிட் சீக்கிரமாகவே நல்லா ரெடியூஸ் ஆகும். முக்கியமாக இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்ட ஃபுட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் சங்குப்பூ டீ தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 11 மணி அளவில் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. மதியம் 2 மணி அளவில் 2 ராகி தோசையும் காலிஃப்ளவரும் எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் பசிச்சா மட்டும்தான் ஃப்ரூட்ஸ், இல்லை அப்படின்னா நைட்டு அப்படின்றது 7 மணிக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அவங்க நல்லா சூடான தண்ணியில் தேன் கலந்து சாப்பிட்டாங்க. இதுதான் அவங்க இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டயட் பிளானு. இதுக்கு நடுவில் அவங்க இன்றைக்கி அந்த 3 ஒர்க் அவுட், அதாவது எப்போவுமே தோப்பு கரணம்ன்றது நம்ம எப்போவுமே டெய்லி போடுறது, அது இல்லாமல் இன்றைக்கி 2 ஒர்க் அவுட் அவங்க எக்ஸ்ட்ராவாக செய்ய ஆரம்பித்தாங்க. எங்கள் ஹரிணிக்கு முகத்துலேயும் உடம்புலையும் வேர்வை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. வெயிலில் போனால் கூட அவளுக்கு அவ்வளோ வேர்வை வராது. ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா ஒர்க் அவுட் செய்யும் பொழுது அப்படியே உச்சந்தலையிலேருந்து அப்படியே வேர்வை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இதுலேருந்து நல்லா தெரியுது அவங்க வெயிட் லாஸ் பிளானில் நல்லா சின்சியராக இருக்காங்க. ஏன்னா
நான் கூடவே இருந்து பார்க்குறேன் ஒர்க் அவுட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாமல் அவள் எத்தனை கவுண்டிங் பண்ணுறா, ஒரு சில சமயங்களில் நானே கவுண்ட் பண்ணுறேன். அது மாதிரி நம்ம கூட இருந்து நம்ம குழந்தைங்க வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவங்க ப்ராப்பராக வருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பிளானை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.